அப்புறம் என்னங்க ஜிஎஸ்டி 2.0 வந்துருச்சு, எல்லாரும் கார் வாங்க ரெடியா இருப்பீங்க. பட் கார் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு போங்க. ஏன்னா காருங்கிறது நீங்க அப்படி போய் வாங்க முடியாது, அதுக்குன்னு சில பல ரூல்ஸ் இருக்கு. மொத்தம் 2 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் வந்துட்டு 24-10 அப்படின்ற ஒரு ரூல். 20% ஆஃப் டவுன் பேமெண்ட்டை நீங்க கட்டிடணும். அந்த காரோட விலையிலிருந்து 20% கட்டிடணும். 4 years ஆஃப் டென்யூர் பீரியட் அண்ட் 10% ஆஃப் யுவர் சேலரி. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 35-15 ஒரு ரூல் இருக்கு. தட் மீன்ஸ் 30% ஆஃப் டவுன் பேமெண்ட் வித் 5 years ஆஃப் டென்யூர் அண்ட் 50% ஆஃப் யுவர் சேலரி. இந்த 2 ரூல்ல ஏதாவது ஒரு ரூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கார் வாங்க முடியுமானா எஸ், பட் நோ. கார் வந்துட்டு தேவை அப்படின்னா கோ அண்ட் பை. நீங்க எந்த ரூலு அது எதுவுமே யோசிக்காதீங்க, சிம்பிளா போய் பை பண்ணுங்க. இந்த ரூலை நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க சேஃபா வந்துட்டு கார் வாங்குவீங்க. லைஃப் லாங் வந்து எந்த டெப்ட்லயும் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த ரூல் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு கார் வாங்க போறதுக்கு முன்னாடி இந்த 2 கொஸ்டின்ஸை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இஃப் ஐ நீட் அ கார். உங்களுக்கு உண்மையாவே கார் வாங்கணும், ஒரு நீட் இருக்கு அப்படின்னா கார் வாங்குங்க. 4 பேருக்கு முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணணுன்றதுக்காக கார் வாங்காதீங்க. எப்பயுமே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணா அது லாஸ்ல தான் முடியும். அண்ட் செகண்ட் இஸ், இஃப் ஐ மெயின்டைன் அ கார். ஒரு கார் வாங்குறது அந்த கார் வாங்குறதோட மட்டும் முடிஞ்சிடாது, அதுக்கப்புறம் வர செலவு தான் அதிகம். நீங்க இஎம்ஐல ஒரு கார் வாங்குனீங்க அப்படின்னா நீங்க கார் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இஎம்ஐ கட்டணும். இல்ல நான் ரெடி கேஷாவே கொடுத்து வாங்குறேன் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூல் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இந்த மாதிரி நிறைய காஸ்ட்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். என் சேலரி வச்சு மற்ற எக்ஸ்பென்ஸ் போக கார் எக்ஸ்பென்ஸையும் என்னால் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும்னா கார் வாங்குங்க. எக்ஸ்பென்ஸ்ன்றது இதோடு நின்றது. சம்டைம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத சில விஷயம்லாம் நடக்கும். சில டைம் வந்துட்டு கார் பஞ்சர் ஆகலாம், சென்சார் போகலாம். ஸோ அது எல்லாத்தையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா கார் வாங்குங்க. இந்த 2 விஷயத்துல 2த்துக்குமே நீங்க கிரீன் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா கார் டெஃபினட்டா வாங்குங்க. இது 2த்துல ஏதாவது ஒன்று நோனா கூட கார் வாங்காதீங்க. இட்ஸ் நாட் வேல்யூ ஃபார் மணி. அண்ட் இந்த மாதிரி கார் ரிலேட்டட் கண்டென்ட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.